வணக்கம். தமிழர் திருநாளாம் தை திருநாள். தமிழர்களுக்கெல்லாம் இது ஒரு புத்தாண்டாக முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்து இன்றளவும் இந்த தை திருநாளை தமிழர் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறோம். இந்த தமிழர் திருநாளா இந்த தை திருநாள் தமிழர்களுக்கே உரிதான ஒரு நாளாக, தமிழர்களுக்கு இது ஒரு பொன்னாளாக, நன்னாளாக, திருநாளாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். இந்த தை திருநாளில் விவசாயிகள் எல்லாம் அறுவடை செய்து லாபங்களை ஈட்டி இந்த தை திருநாளை தங்களுடைய வீடுகளிலே இருக்கின்ற கால்நடைகளுக்கெல்லாம் குளிப்பாட்டி சிறப்போடு வழிபட்டு அதனை மாட்டுப் பொங்கல் என்று கூட இதனை கொண்டாடுவார்கள். திருவள்ளுவர் திருநாள் என்று இந்த தை திருநாளை தமிழர்கள் பல்வேறு கொண்டாட்டங்களிலே கொண்டாடுவார்கள். பொங்கலிட்டு மகிழ்வதும், இந்த பொங்கலை பலருக்கு கொடுப்பதும், பொங்கலிடுகின்ற போதும் புது மண் பானையில் இந்த பொங்கலை வைத்து அந்த பொங்கல் பொங்கி வருகின்ற போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று தமிழர்கள் எல்லாம் இந்த பொங்கல் திருநாளை குடும்பத்தோடும் உறவினரோடும் கிராம மக்களோடும் கொண்டாடி மகிழும் இந்த தை திருநாள் தமிழர் பெருநாளை நீலமலை தொலைக்காட்சியும் தன்னுடைய நேயர்களோடு தன்னுடைய வாடிக்கையாளர்களோடும் வியாபாரம் தந்து உதவுகின்ற நீலமலை தொலைக்காட்சியினுடைய விளம்பரத்தாரருக்கும் மற்றும் ரசிக பெருமக்களுக்கும் நீலமலை தொலைக்காட்சி இந்த தை திருநாளை இவர்களோடு கொண்டாடி மகிழுகிறது, வாழ்த்துக்களை சொல்லுகிறது. நம்முடைய நீலமலை தொலைக்காட்சியும் தொலைக்காட்சியில் பணிபுரிகின்ற அத்தனை ஊழியர்களும் இந்த தமிழர் திருநாளாம் தை திருநாளில் தமிழர்களோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே வாழுகின்ற அனைத்து மொழி பேசும் மக்களோடு இந்த தை திருநாளை குதூகலமாக கொண்டாடி மகிழ்ந்திட வாழ்த்தினை தெரிவிக்கிறது நீலமலை தொலைக்காட்சி. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். தமிழர் திருநாள் தை திருநாள் வாழ்த்துக்கள். மலைகளின் அரசி நீலமலை அன்பில். வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதியில் தமிழர் திருநாளாம் தை திருநாள் வாழ்த்துக்களை சொல்லுவது நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது கோத்தகிரி காடாசோலை அரசு நடுநிலை பள்ளியில் வைத்து இளைஞர் நாடாக சிறப்பான நாட்டு விடுதலை பெற்ற ஒரு நாளாக நடைபெறுகிறது என்று இந்த தை திருநாளில் நஞ்சுண்டன் அவர்கள் நினைவு கூர்ந்து தை திருநாள் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக காடாசோலை அரசு நடுநிலை பள்ளியில் வைத்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பகல் வேளைக்கு பிறகு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் விழா மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளி குழந்தைகள் கோலப்போட்டி, பாரம்பரியமாக கயிறு இழுத்தல், ஓவியம் வரைதல், நாற்காலி, பாரம்பரிய விளையாட்டுக்கள் என நடத்தப்பட்டன. சிறப்பு விருந்தினராக வட்டார வழமைய ஆசிரியர் பயிற்சியாளர் திரு அருண்குமார், இல்லம் தேடி கல்வியின் ஒருங்கிணைப்பாளர் திரு எரி உத்தம் சிங் ஆகியோர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார்கள். பொங்கல் சிறப்பு உரை ஆற்றிய குழந்தைகளுக்கு பரிசுகளும் வழங்கி சிறப்பித்தார்கள். இந்த தருணத்தில் பரிசுகளை வாரி வழங்கிய கோத்தகிரி ஊராட்சி ஒன்றிய பெரும் தலைவர் திரு ராம்குமார் அவர்களுக்கு இந்த பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் இந்த பள்ளியில் பயின்று வருகின்ற மாணவ மாணவியின் சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டது என்றும், மேலும் அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசு மற்றும் கரும்பு துண்டுகள் வழங்கப்பட்டன. விழா நிகழ்ச்சியில் அனைத்து பள்ளி ஆசிரியர்களும் இணைந்து தலைமை ஆசிரியர் திரு நஞ்சுண்டன் அவர்களோடு சிறப்போடு இந்த பொங்கல் விழா நடைபெற்றதாக நமது நகர்வள பகுதிக்கு திரு நஞ்சுண்டன் ஆசிரியரோடு நமது சிறப்பு செய்தியாளர்
ஆசா அமீத் அவர்கள் கோத்தகிரி பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். நாம் கொண்டாடக்கூடிய விழாவானது நம்முடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொங்கல் விழா. கோத்தகிரி காடாசோலை பகுதியிலே நடைபெற்ற அருமையான ஒரு பொங்கல் விழாவை இந்த நிகழ்ச்சி மூலமாக கண்டுகளித்தோம். சிறப்பு வாய்ந்த இந்த பள்ளிக்கு நீலமலை தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் சொல்லி நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.